நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்க இந்த மைனாக்களை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? ரொம்ப அழகான பறவை, குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான். ஆனால் இங்கே இருக்கிற மைனாக்களை எடுத்துகிட்டு போய் பல வெளிநாடுகளில் வளர்த்துருக்காங்க. இப்போ குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகள்லாம் இந்த மைனாக்களை பார்த்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்றதையும், இந்த மைனாக்களோட கூடு கட்டும் விதம், வாழ்வியல் அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். ஆசிய நாடுகளை தாயகமாக கொண்ட இந்த மைனாக்களை பல நாடுகளில் எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆரம்பித்து இப்போது உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுது. இந்த மைனாக்களோடைய வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட இருக்குது. ஒவ்வொரு இனத்தை பொறுத்து இது வேறுபடுது. இந்த மைனாக்களோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் மைனா, ஒரு பெண் மைனா ரெண்டுமே ஒரு கூடு கட்டுறது ஏதாவது ஒரு மரப்பொந்துகள் இல்லை பாறைகளின் இடுக்கில், ஏன் சுவர்களுக்கு அடியில் அப்படின்னு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கூட ஒரு கூடு அமைச்சு புற்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், துணிகள், இந்த மாதிரி பொருட்களையும் இலைதலைகள் இதெல்லாமே வச்சு கூடு அமைச்சு 3லேருந்து 5 முட்டைகள் வரைக்குமே இட்டு ஆண் பெண் 2 பறவைகளுமேவும் அடக்காத்து அந்த முட்டைகளை குஞ்சு பொறிக்க வைக்கிறாங்க. இதற்கு கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 18 நாட்கள் வரைக்கும் கூட ஆகும். குஞ்சு பொறிச்ச பின்னாடியேவும் 1 வாரம் வரைக்கும் கண்ணு திறக்காமல் இருக்கும். அதன் பின்னாடி ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே அது இறக்குகள்லாம் வளர்ந்து பறக்கிற நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த குஞ்சானது பறக்கவே ஆரம்பித்தாலும் அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு இந்த தாய் பறவை தந்தை பறவை தான் உணவளித்து வளர்க்க ஆரம்பிக்கும். வாழ்வியலையும் கற்றுக் கொடுக்கும். பறக்கிறது எப்படி, வேட்டையாடுறது எப்படி, மரப்பொந்துகளில் கூடு அமைப்பது எப்படின்னு இந்த மாதிரி பல வேலைகளை கற்றுக் கொடுக்குது. மைனாக்களோட உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெட்டுக்கிளிகள், புழுக்கள், பூச்சிகள், சிறிய பள்ளிகள் அப்படின்னு தன்னுடைய வாய்க்கு தக்கன கிடைக்கிற எல்லாத்தையுமே மேய்ஞ்சிருவாங்க. அதுவும் கிடைக்கலையா தாவர பகுதிகளுக்கு தாவரங்களில் பழங்கள், காய்கள், கொட்டைகள், பயிர்கள் அப்படின்னு இதையுமே ஒரு கை பார்த்துருவாங்க. மனிதர்கள் உண்ணும் உணவையும் மனிதர்கள் குப்பை தொட்டில் போடக்கூடிய அந்த உணவையுமே சாப்பிடக்கூடியவங்க. இந்த மைனாக்கள் தன்னுடைய இனப்பெருக்க வயது அடைகிறதுக்கு 1 வயசு வரைக்கும் ஆகும். அதன் பின்னாடி ஒரு ஆண் பெண் இணை சேர்ந்து மறுபடியும் கூடு அமைச்சு முட்டையிடுறாங்க. இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையுடன் தான் வாழும். ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது சிரமம். இதில் மலை மைனான்னு சொல்லி ஒரு இனம் இருக்குது. இந்த மைனாக்கள்னால பல குரல்களை எழுப்ப முடியும். ஏன் மனிதர்களோட குரலை கூட கிளிகள் மாதிரி இது எழுப்பக்கூடியது. சரி, பல நாட்டவர்களை இது கதற விட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிய பகுதிகள் தான். வெளிநாட்டவர்கள்லாம் வந்து பார்க்கும்போது மைனாக்கள் கம்பளி பூச்சிகளை, வெட்டுக்கிளிகளை, இந்த மாதிரி விவசாயத்திற்கு தொல்லை தரக்கூடிய பல பூச்சிகளை கொண்டுட்டு இருந்திருக்கு. அதனால் இந்த மைனாக்கள் மேலே இவங்கெல்லாம் கவரப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைனாக்கள் நல்லாவே ஒரு ஆக்கிரமிப்பு குணம் கொண்டது. அதாவது எளிதில் சாகாது. இதெல்லாம் சரி, நம்ம நாட்டுக்கு தட்ப வெப்பநிலைக்கு எல்லாத்துக்குமே இந்த பறவைகள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அங்கே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே கம்பளி பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் இதுக்காக தான் குறிப்பாக கொண்டு போகிறாங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 1860 காலகட்டங்களில். அந்த நேரத்தில் அங்கே கொண்டு போய் வளர்க்க ஆரம்பித்தோன்னே அவர்களுக்கு நல்ல பலன் அளித்ததா அப்படின்னா ஆமாம், நல்லாவே பலன் அளித்தது ஆரம்ப காலகட்டங்களில். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து தான், சில வருடங்கள் கழித்து தான் இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மைனாக்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பறவைகளுக்கு பல தொந்தரவு கொடுத்துருக்கு. அதாவது இந்த மைனாக்களோட குணம் ரொம்பவே ஆக்ரோஷமானது. ஒரு கூட்டை வேறு பறவைகள் வாழக்கூடிய ஒரு கூட்டை, இப்போ ஆந்தையோ இல்லை கிளிகளோ இதெல்லாம் மரப்பொந்துகளில் வாழும். இதனுடைய கூட்டை ஆக்கிரமித்து அந்த பறவைகளை விரட்டி விட்டு அங்கே வாழக்கூடியது தான் மைனாக்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே குஞ்சுகளோ முட்டைகளோ இருந்துச்சுன்னா அதை கீழே தள்ளி விட்டு ஆக்கிரமிப்பு செய்யும். இந்த மைனாக்கள் அதிகமாக சமூகமாக வாழ்ந்தனால மற்ற பறவைகளின் உணவுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது, இருப்பிடத்திற்கும் பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த மாதிரி மைனாக்களோட ஆதிக்கம் அந்த நாடுகளில் அதிகமாக இருந்துச்சு. இது அங்கே இருக்கக்கூடிய உணவு சங்கிலியை பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அங்கே சரியான ஒரு உணவு சங்கிலியில் போயிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பறவை எடுத்துகிட்டு அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த பறவையானது அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு இருப்பிடத்தையும் காலி பண்ணி விட்டுருச்சு, உணவையும் காலி பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் மற்ற இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு. இதை பின்னாட்களில் உணர ஆரம்பித்தாங்க.
அப்போ இருந்து இப்போ வரைக்குமேவும் இந்த அவஸ்தை நடந்துட்டு தான் இருக்குது ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலேயும். சரி, அப்போ ஏன் ஆசிய பகுதிகளில் இந்தியாவில் மற்ற நாடுகள்லாம் இந்த பிரச்சனை ஏன் வரல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இங்கே இது பூர்வீகமாக வாழ்ந்துட்டுருக்கனால, பல ஆயிரம் ஆண்டுகளை வாழ்ந்துட்டுருக்கனால இங்கே இருக்கிற உணவு சங்கிலியானது இந்த மைனாக்களையும் தான் உள்ளடக்கியது. அதனால் இதனுடைய உணவு சங்கிலி சீராக இருக்குது. இங்கே எந்த ஒரு சிதைவும் இந்த உணவு சங்கிலியில் ஏற்படலை. ஆனால் அங்கே புதுசாக ஒரு பறவையை கொண்டு போனனால அந்த உணவு சங்கிலியானது பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. அதாவது மோசமான ஆக்கிரமிப்பு கொண்ட உயிரினங்கள் பட்டியலில் இந்த மைனாக்களும் வந்திருக்கு. எல்லா உயிரினங்களையும் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக மைனாவும் ஒரு அக்யூஸ்டு தான்.